மனமும் உடலும் பதைத்தது. வளரும் பிள்ளை தற்குறியானால் வாழ்வது எப்படி என்று எண்ணினார். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் என்ற வரிகளுக்கு ஏற்ப மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்தியும் காட்டினார். ஆங்கிலேயர் ஆட்சியில் 7% இருந்த கல்வி கற்போரின் எண்ணிக்கை காமராஜர் ஆட்சியில் 37% உயர்ந்தது. தமிழகத்தில் உள்ள அனைவருக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தொழிற்சாலைகள் பல நிறுவினார். தான் ஆண்ட 9 ஆண்டுகளில் 9 நீர்ப்பாசன திட்டங்களை நிறைவேற்றினார். மூவேந்தர் ஆட்சியில் நிகழாத அதிசயங்கள் கூட காமராஜர் ஆட்சியில் நிகழ்ந்தது என்கிறார் தந்தை பெரியார். அரசியல் பணி என்பது பணி செய்வதற்காக அரசியலுக்கு வருவது, பணம் சேர்ப்பதற்கோ சொத்து சேர்ப்பதற்கோ அல்ல. பணி செய்வதற்காக அரசியலுக்கு வருவது அரசியல் பணி. அரசியலுக்கு வந்த பின்பும் பணி மட்டுமே செய்வது அரசியல் பணி. அதன் விளைவாக ஏதாவது ஒரு பதவி கிடைத்தால் அந்த பதவியை வைத்தும் மக்களுக்கு பணி மட்டுமே செய்வதுதான் அரசியல் பணி. இந்த மூன்றும் இந்தியாவில் ஒரு தலைவருக்கு பொருந்துமானால் அது பெருந்தலைவருக்கு மட்டுமே. மத்திய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே சுமூகமான உறவு கொண்ட ஒரே ஆட்சி காமராஜர் ஆட்சி. அவருடைய ஆட்சியில் மதுக்கடைகள் மறைந்தும் தெரியாமல், கள்ளுக்கடைகள் கடுகளவும் இல்லாமல் இருந்தது. காமராஜர் ஆட்சியில் பாலியல் குற்றம் சார்ந்த வழக்கு பதிவுகள் எதுவும் கிடையாது. ஆனால் இன்று மழலையர் பள்ளியில் தொடங்கி முதியோர் இல்லம் வரை பாகுபாடின்றி பாலியல் குற்றத்தில் ஈடுபடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த நிலை மாற மீண்டும் காமராஜர் ஆட்சி வேண்டும். காமராஜர் அவர்கள் கூட்டத்திற்கு செல்லும் போதெல்லாம் அவருக்கு தோளில் துண்டு அணிவிப்பார்களாம். அந்த துண்டை எல்லாம் சேர்த்து வைத்து தன்னுடைய பள்ளியில் பயிலும் ஏழை மாணவர்களுக்கு சட்டை தைப்பதற்காக கொடுத்து விடுவாராம். இப்படி தோளில் போடும் துண்டை வைத்து மக்களுக்கு தொண்டு செய்த ஒரே தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டுமே. காமராஜர் இறந்த போது அவரை பார்த்து சிலர் பிழைக்க தெரியாதவன் என்று சொன்னார்கள். ஆம், பிழைக்க தெரியாதவன் தான். தமிழில் பிழைக்க தெரியாதவன் என்றால் பிழை செய்ய தெரியாதவன் என்று அர்த்தம். சிவகாமியின் செல்வராய் சீருமாய் உதித்த குமாரராய் குவளையத்தில் குடி புகுந்தவரே, விருதுநகரில் பிறந்து விருதுகள் பெற்று சிறந்தவரே, தென்னாட்டு காந்தி என்று இந்நாட்டில் இருந்தவரே, பெருந்தலைவர் எனப்பட்ட பெருமைக்கு உரியவரே, 9 ஆண்டு முதல்வர்